தோல்வியில எவன் கூட நிக்கிறானோ அவன் தான் உண்மையான உறவு, அவன் தான் உறவுக்காரன். சரியா? ஜெயிச்ச பிறகு நல்லா திரும்ப வந்தா அப்ப அவருக்கு வந்தா என்ன வராட்டி என்ன? நீங்க மறுபடியும் ஜெயிச்ச பிறகு உங்க தம்பிக்காரரு, உங்க ஆட்சி, உங்க சொந்தக்காரங்க எல்லாம் வர்றாங்கன்னு சொல்றீங்களா, அவங்க உறவே கிடையாது. தோல்வியில எவன் கூட நிக்கிறானோ அவன் தான் உண்மையான உறவு, அவன் தான் உறவுக்காரன். சரியா? ஜெயிச்ச பிறகு நல்லா திரும்ப வந்தா அப்ப அவருக்கு வந்தா என்ன வராட்டி என்ன? நீங்க மறுபடியும் ஜெயிச்ச பிறகு உங்க தம்பிக்காரரு, உங்க ஆட்சி, உங்க சொந்தக்காரங்க எல்லாம் வர்றாங்கன்னு சொல்றீங்களா, அவங்க உறவே கிடையாது. தோல்வியில எவன் கூட நிக்கிறானோ அவன் தான் உண்மையான உறவு, அவன் தான் உறவுக்காரன். சரியா? ஜெயிச்ச பிறகு நல்லா திரும்ப வந்தா அப்ப அவருக்கு வந்தா என்ன வராட்டி என்ன? நீங்க மறுபடியும் ஜெயிச்ச பிறகு உங்க தம்பிக்காரரு, உங்க ஆட்சி, உங்க சொந்தக்காரங்க எல்லாம் வர்றாங்கன்னு சொல்றீங்களா, அவங்க உறவே கிடையாது. தோல்வியில எவன் கூட நிக்கிறானோ அவன் தான் உண்மையான உறவு, அவன் தான் உறவுக்காரன். சரியா? ஜெயிச்ச பிறகு நல்லா திரும்ப வந்தா அப்ப அவருக்கு வந்தா என்ன வராட்டி என்ன? நீங்க மறுபடியும் ஜெயிச்ச பிறகு உங்க தம்பிக்காரரு, உங்க ஆட்சி, உங்க சொந்தக்காரங்க எல்லாம் வர்றாங்கன்னு சொல்றீங்களா, அவங்க உறவே கிடையாது. தோல்வியில எவன் கூட நிக்கிறானோ அவன் தான் உண்மையான உறவு, அவன் தான் உறவுக்காரன். சரியா? ஜெயிச்ச பிறகு நல்லா திரும்ப வந்தா